ஒரு மாதத்துக்கு ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒவ்வொருத்தவங்களும் 5000 வரைக்கும் சேவ் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் 8000 வரைக்கும் சேவ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டால் இன்னும் ரொம்ப அதிகமாகவே காசு வந்துட்டு மிச்சம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதனால் நடந்துச்சு அப்படின்னா, அவங்களோட சம்பளம், அவங்களோட வருமானம் அதிகமானதுனா கிடையாது. அவங்க வந்துட்டு பெட்ரோல் என்ஜின்லேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறினதுனால அந்தளவு வந்துட்டு சேமிக்க முடிஞ்சுச்சு. ஆனால் நிஜமாகவே அவங்க வந்துட்டு அவ்வளோ சேவ் பண்ணாங்களா? இல்லை இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா? ஸோ இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் வித் கால்குலேஷனோட. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எந்த ஒரு கம்பெனியுமே நான் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலாக என்ன இருக்குதோ, இருக்கிற என்ன ஃப்யூச்சரில் என்னென்ன இருக்குதோ இவி வெஹிக்கிளில் அதை வச்சு தான் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ண போகிறோம். அதாவது ஃபியூயல் காஸ்ட்டு, சர்வீஸ் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு, பேட்ரி, அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் டிஸ்டன்ஸு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ரஃபாக வந்து ஒரு கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அசம்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 1500 கிலோமீட்டர் வந்து ஓட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 1500 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்துட்டு 50 கிலோமீட்டர் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்க்கோ, இல்லை ஸ்கூலுக்கோ, இல்லை ஷாப்பிங்க்கோ, இல்லை வீக்கெண்ட் ட்ரிப்போ, ஸோ இது எல்லாத்துக்கும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மாதத்துக்கு 1500 கிலோமீட்டர் வந்துட்டு ஆவரேஜாக ரன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பெட்ரோல் கார் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரஃபாக வந்துட்டு ஒரு கால்குலேஷன் வந்து போடலாம். அவங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜாக அந்த பெட்ரோல் கார் வந்துட்டு ஆவரேஜாக ஒரு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறதா ஒன்று வச்சுக்கலாமே. ஸோ 15 கிலோமீட்டர் அப்படிங்கிறப்போ அவங்க வந்துட்டு 1 லிட்டர் பெட்ரோல் வந்துட்டு ஒரு 105 ரூபாய்க்கு வந்துட்டு வாங்குகிறாங்க 1 லிட்டர் பெட்ரோல். ஸோ அவங்க வந்துட்டு மாதத்துக்கு 1500 கிலோமீட்டர் வந்துட்டு ஓட்டுறாங்க. ஸோ 1500 வந்துட்டு ஓட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எத்தனை லிட்டர் தேவைப்படும் அப்படின்னா 100 லிட்டர் வந்து தேவைப்படும். ஏன்னா 1 லிட்டரு பெட்ரோல் வந்துட்டு 15 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்குது. அவங்க வந்துட்டு 1500 கிலோமீட்டர் வந்துட்டு ஓட்டணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம அவங்க 100 லிட்டர் பெட்ரோல் போட்டால் மட்டும்தான் 1500 கிலோமீட்டர் வந்துட்டு அவங்களால வந்துட்டு ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு பெட்ரோலுக்கு மட்டுமே ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10,500 ரூபா வந்து தேவைப்படுது. ஸோ இதை விட்டுட்டு சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 1500 ரூபா செலவு பண்ணுறதா வச்சுக்கலாமே. அந்த சர்வீஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணலாம், மற்ற ஃபில்டர் சேஞ்ச் பண்ணலாம், மற்ற ஜென்ரல் மெயின்டெனன்ஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1500 ரூபா வந்துட்டு செலவாக வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது ரெண்டையும் சேர்த்து ஸோ மந்த்லி ஒரு காருக்காக மட்டும் அவங்க எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஸோ ஃபியூலுக்கு வந்துட்டு 10,500 ரூபா, அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு வந்து ஒரு 1500 ரூபா. ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து 12,000 ரூபா வந்துட்டு ஒரு மாதத்துக்கு காருக்காக மட்டும் அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க, பெட்ரோல் காருக்காக. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து போடலாம். ஸோ அந்த ஆவரேஜ் ஃபேமிலி வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 1500 கிலோமீட்டர் வந்து ஓட்டுறாங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்துட்டு ஒரு யூனிட்டு கரண்ட்டுக்கு வந்துட்டு 6 கிலோமீட்டர் வந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு யூனிட் கரண்ட்டு வந்துட்டு 8 ரூபா. அப்படி பார்க்குறப்போ 1500 கிலோமீட்டர் எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 250 யூனிட் வந்து தேவைப்படுது. ஸோ 250 × 8 போட்டோம் அப்படின்னா 2000 ரூபா வருது ஒரு மாதத்துக்கு. கரண்ட்டுக்கு மட்டும் அவங்க வந்துட்டு 2000 ரூபா வந்து செலவு பண்ணுறாங்க. கரண்ட்டுனா அந்த வெஹிக்கிள் சார்ஜ் போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு அவங்க வந்துட்டு 2000 ரூபா செலவு பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சர்வீஸ் அப்படின்னு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரில் வந்துட்டு என்ஜின் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, என்ஜின் கிடையாது. ஸோ என்ஜின் மெயின்டெனன்ஸும் கிடையாது, கியர் பாக்ஸ் கிடையாது. ஸோ கியர் பாக்ஸ் மெயின்டெனன்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் கிளச்சு இல்லை. ஸோ கிளச்சு மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஸோ ஜென்ரல் மெயின்டெனன்ஸ், ஸோ அதாவது பிரேக் செட்டிங், பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன வேலைகளுக்கு ஒரு 500 ரூபா செலவாகும்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாகவே ஒரு மாதத்துக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2000 ரூபா, ஜென்ரல் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 500 ரூபா. ஸோ ரெண்டுமே சேர்த்து ஒரு மாதத்துக்கு 2500 ரூபா தான் செலவாகுது இந்த இவி வெஹிக்கிளுக்காக. இப்போ இந்த பெட்ரோல் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மிச்சமாகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஸோ பெட்ரோல் என்ஜின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 12,000 ரூபா செலவாகுது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 2500 ரூபா செலவாகுது. ஸோ அதோட ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 9,500 ரூபா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து செலவாகுது. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு மாதத்துக்கு 9,500 ரூபா வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு வந்து செலவாகுது. இதே ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,14,000 ரூபா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து செலவாகுது. இதே நம்ம 5 வருஷத்துக்கு கேல்குலேஷன் போட்டோம் அப்படின்னா 5,70,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வந்துட்டு அந்த 5 வருஷத்துக்கு வந்துட்டு சேவ் ஆகுது. இது வந்து ஃபியூயல் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டுமே அடங்கும். கிட்டத்தட்ட 5,70,000 ரூபா ஒரு 5 வருஷத்துக்கு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும். இதை வச்சு நம்ம புதுசாக ஒரு காரே ஒன்று வாங்கிடலாம். இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு இன்னொரு முக்கியமான கேள்வி வந்துட்டு அவங்க மனசில் வந்துட்டு வரும். இதில் பேட்ரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணணும். ஆனால் எல்லா கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில கம்பெனியில் வந்துட்டு 5 வருஷத்துக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் 8 வருஷத்துக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க.
இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ மஹிந்திராவில் வந்துட்டு B69 இந்த மாதிரியான 2 வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 கார்லையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு லைஃப் டைம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க பேட்டரிக்காக. ஸோ இருந்தாலுமே வந்துட்டு எல்லாருடைய மனசுலையுமே வந்துட்டு அந்த ஒரு கவலை, அந்த ஒரு 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 உறுத்தல் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு காமனாக வந்துட்டு இருக்குது. ஸோ சார்ஜிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு காருக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் போடணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து நினைப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம சார்ஜ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வீட்டில் வந்து போட முடியாது. ஸோ நம்ம வீட்டில் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல் நைட்டுமே சார்ஜ் போட்டால் மட்டும்தான் ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆகும். ஏன்னா வீட்டில் வந்துட்டு ஏசி கரண்ட் தான் இருக்குது. இது இன்னும் நம்ம இல்லை வேணாம் ஃபாஸ்ட்டாக தான் போடணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பப்ளிக் சார்ஜிங் பாயிண்டில் போட்டால் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஏன்னா இங்கே வந்து டிசி கரண்ட் வந்து கிடைக்குது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சார்ஜ் போட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆகிடும். ஆனால் இப்போ வரக்கூடிய ஒரு சில கார்களில் வந்துட்டு 20 நிமிஷம் 25 நிமிஷம் சார்ஜ் போட்டோம்னா 80-85% வரைக்கும் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பட் அது எந்தளவு உண்மைன்னு கிடையாது, தெரியல. ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு பப்ளிக் சார்ஜிங் பாயிண்ட் தான் வந்துட்டு பெஸ்ட்டு. ஸோ லாங் ட்ரைவ் போகிறப்ப இந்த இவி வெஹிக்கிள் வந்துட்டு ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து சார்ஜ் கம்மியாயிரும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்மளோட அவசரத்துக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் எங்கேயுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு இன்னும் அந்தளவு வந்துட்டு இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இன்னுமே டெவலப் ஆகலை. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஹைவேஸில் நிறைய இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் வந்து போட்டாங்க. இந்த ஷாப்பிங் மால்லாம் வந்துட்டு பார்க்கிங் ஏரியாவில் சார்ஜிங் பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே எல்லாமே வந்துட்டு இந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பெரிய ஆஃபீஸ் ஸ்பேஸில், கமர்ஷியல் ஸ்பேஸ்லாம் வந்துட்டு இந்த சார்ஜிங் பாயிண்ட் இப்போ தான் வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு வராங்க. ஆனால் இன்னுமே வந்துட்டு இந்த ரூரல் ஏரியாவில் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இந்த சார்ஜிங் பாயிண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இன்னும் டெவலப் ஆகலை. அதுவுமே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு கவலை மட்டும் எல்லாருக்குமே வந்து தீர்ந்துரும்னு தான் சொல்லலாம். இவி கார்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது பெட்ரோல் இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு அப்படியே இருக்கும். ஆனால் இவி வெஹிக்கிளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அடிவாங்க தான் செய்யும். அதே நேரத்தில் ரீசேல் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு இவி வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் கம்மி தான் பெட்ரோல் இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ. பெட்ரோல் இன்ஜின் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஈவின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பேட்டரியோட கண்டிஷன், வெஹிக்கிள் கண்டிஷன், மற்ற மோட்டாரோட கண்டிஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த இவி வெஹிக்கிளுக்கு. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டெய்லியும் ஒரு 40லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த இவி கார் வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு வீட்லேயே சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் கார் வந்துட்டு மேட்ச் ஆகும். அதே நேரத்தில் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் கார் வந்துட்டு மேட்ச் ஆகும். அண்டு ஃபியூல் செலவு வந்துட்டு யாரெல்லாம் வந்து குறைக்கணும், எனக்கு ரொம்ப பெட்ரோலுக்கு நான் அதிகமாக காசு செலவு பண்ணுறேன், என்னால் செலவு பண்ண முடியாது, நான் அதை குறைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குமே வந்துட்டு இந்த இவி வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு மேட்ச் ஆகும். அண்டு பெட்ரோல் வெஹிக்கிள் வந்துட்டு யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அடிக்கடி நான் காரை யூஸ் பண்ண மாட்டேன், நான் எப்போயாவது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பெட்ரோல் இன்ஜின் வந்துட்டு மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அடிக்கடி ரொம்ப லாங் ட்ரைவ் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பெட்ரோல் கார் வந்துட்டு மேட்ச் ஆகும். அண்ட் எனக்கு வந்து சார்ஜிங் ஃபெசிலிட்டியே கிடையாது, எனக்கு வீட்டில் எதுவும் சார்ஜிங் ஃபெசிலிட்டியுமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பெட்ரோல் இன்ஜின் வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த பெட்ரோல் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஸோ இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு வந்துட்டு பெட்ரோல் இன்ஜினுக்கு ஃபியூலுக்கு மட்டுமே, பெட்ரோலுக்கு மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட 10,500 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே நம்ம வந்து இவி வெஹிக்கிளுக்கு சார்ஜ் போகிறதுக்கு வெறும் 2,000 இருந்தால் போதும். ஈஸியாக நம்ம வந்து சார்ஜ் ஃபில் பண்ணி ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஓட்டிக்கலாம். இதுக்கப்புறம் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோல் கார்களுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 1,500 நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இது இவி காருக்கு வெறும் 500 செலவு பண்ணால் போதும். ஸோ மாத செலவுன்னு பார்த்தா அப்படின்னா பெட்ரோல் காருக்கு வந்துட்டு 12,000 நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இது இவி வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு மாதத்துக்கு வெறும் 2,500 தான் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம மிச்சம் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தா அப்படின்னா 9,500. இதே ஒரு வருஷத்துக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 1,14,000 நம்ம வந்துட்டு சேவ் பண்ண முடியும் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இந்த வீடியோவில் நான் போட்ட கால்குலேஷன் எல்லாமே ஒரு மாதத்துக்கு 1,500 கிலோமீட்டர் ஓட்டுறவங்க, அதே நேரத்தில் வந்துட்டு மைலேஜ் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் மைலேஜ் இருக்கிற அந்த கார், அது கூட வந்துட்டு ஒரு 105 ரூபா ரேட்டு 1 லிட்டர் பெட்ரோல். ஸோ அந்த ரேஞ்சில் தான் வச்சு தான் நான் வந்து கால்குலேஷன் போட்டிருக்கேன். இதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 கிலோமீட்டர், ஒரு யூனிட்டுக்கு 6 கிலோமீட்டர்
ஒரு யூனிட் ரேட்டு ரூ. 8. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேட்டா வச்சு தான் நான் கால்குலேஷன் போட்டு நான் வந்து காட்டியிருக்கேன். ஆனால் ரியல் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்க, எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, அந்த ஏரியாவில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த கால்குலேஷன் வேல்யூ வந்துட்டு மாறும். ஸோ அதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.